Isaiah chapter 35 verse 3 ஏசாயா 35வது அதிகாரம் मतलब 3வது வசனத்தை வாசிப்போம். यशायाह 35वां अध्याय उसके 3रे वचन को हम पढ़ेंगे. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஏசாயா ஜனங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். और इस वचन में यशायाह उन लोगों को कहता है कि तुम्हारे हाथों को तुम और बलवंत करो. ஜனங்களை பார்த்து ஒரு வாஞ்சை அவருக்கு ஒரு வாஞ்சை விருப்பம் என்றால் ஜனங்களுடைய கை திடப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். और वहाँ पर यशायाह चाहता था कि उन लोगों के जो हाथ है वो और भी मजबूत हो. ஏனென்றால் இவர்களுடைய கையோ அது தளர்ந்து போன ஒரு கையை போல இருந்தது. क्योंकि उनका जो हाथ था वो कमजोर हो चुका था. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கரமாய் அது மாறிவிட்டது. उनका जो हाथ वो कोई काम का नहीं था. எதனால் அப்படி மாறிவிட்டது? और उनका हाथ ऐसा क्यों हो गया? அந்த எதிர்த்து வருகிற அந்த சத்ருவினால அவர்களை தொந்தரவு செய்கிறதுனால உபத்திரப்படுத்துவதனால அந்த கையோ ஒரு தளர்ந்த கையாய் அது மாறி போனது. क्योंकि शत्रु उनके विरोध में आ रहे थे, उन्हें सता रहे थे, इसलिए उनका जो हाथ था वो ढीला हो गया. அந்த எதிரிகள் நிமித்தம் வருகிற அந்த பயத்தினால கைகள் தளர்ந்து போயிற்று. और शत्रुओं के भीतर जो डर था उसके कारण उनके हाथ जो थे वो कमजोर हो गए. ஆனால் இப்பொழுது ஏசாயா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் தளர்ந்த கைகளை நீங்க திடப்படுத்துங்க. लेकिन यहाँ पर यशायाह उन लोगों से कहते हैं ढीले हाथों को दृढ़ करो. हालेलुया हालेलुया. எப்படி அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? तो यहाँ पर ऐसा वो क्यों कहता है? அவர் சொந்த பலத்தால சொல்லாமல் ये अपने खुद के बल से वो नहीं कह रहा. அடுத்த வசனத்துல ஒரு விசுவாசத்தை ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்கள் மத்தியில கொண்டு வருகிறார். अगले वचन में उन लोगों के बीच में वो विश्वास को लाना चाहता था. உங்களுடைய கை பலப்பட வேண்டும் என்றால் और वो कहता है कि अगर तुम्हारे हाथों को दृढ़ करना है तो திடப்பட வேண்டும் என்றால் अगर वो और बलवंत होना है तो ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் வந்து ரட்சிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். कहता है कि मैं एक अच्छा संदेश देता हूँ कि परमेश्वर तुम्हें छुड़ाएगा. உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் परमेश्वर तुम्हें जो न्याय लाने के लिए பதில் அளிக்கவும் அவர் வருவார் அவரே வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். परमेश्वर पलटा लेने और प्रतिफल देने वो खुद तुम्हारा उद्धार करने आएगा. சுய பலத்தால் அல்ல கர்த்தருடைய பலத்தினால கர்த்தருடைய உதவினால அந்த கைகளை திடப்படுத்த சொல்லுகிறார். और इसलिए हमारे खुद के बल से लेकिन परमेश्वर की मदद से अपने हाथों को और मजबूत करो. அவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தான் கைகளை திடப்படுத்த. इस रात में कितने लोग विश्वास करते हैं परमेश्वर हमारे हाथों को बलवंत करता है. ஒரு மனுஷருடைய கையில பலன் கொடுக்கிறவர் அவர்தான். क्योंकि एक मनुष्य के हाथ में बल देने वाला वो परमेश्वर ही है. அது அறிந்த நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறார். नहम्या 6 अध्याय के 9वें वचन में कहता है. The book of Nehemiah chapter 6 verse 9 Nehemiah knew this and he prayed to the Lord. नहम्या इस बात को जानता था इसलिए परमेश्वर से उसने प्रार्थना किया. அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்தினார்கள். वो कहते सब लोग मुझे डराए थे. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தை மிகவும் ஒரு சோர்வு பயத்தை கொண்டு வந்தார்கள். और उसके जीवन में बड़े डर को वो लोग लेकर आए थे. ஆதலால் அவர் செய்த காரியம் என்றால் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். और इसलिए उस समय पर वो परमेश्वर से दुहाई दे रहा था. தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தும். उसने कहा हे परमेश्वर मेरे हाथों को तू बलवंत कर. இவர்கள் பயப்படுத்தினாலும் கூட நீங்க என் கைகளை பலப்படுத்தி திடப்படுத்த और ये लोग तो मुझे डराते हैं लेकिन परमेश्वर तू मेरे हाथों को और मजबूत कर. நாரல் எத்தனை பேர் அப்படி கர்த்தரிடத்துல சொல்றீங்க? आज आराधना में कितने लोग परमेश्वर से कह सकते हैं தேவனே நீர் என் கைகளை பலப்படுத்த வேண்டும். परमेश्वर तू मेरे हाथों को और मजबूत कर. கர்த்தர் சொல்லுங்க நீங்க என் கரங்களை திடப்படுத்த வேண்டும். अपने हाथों को उठाकर परमेश्वर मेरे हाथों को तू बलवंत कर. இந்த ஆராதனையில் எங்களுடைய கரத்தை திடப்படுத்தும். इस आराधना में परमेश्वर मेरे हाथों को और बलवंत कर. हालेलुया हालेलुया. அப்படி ஜெபிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. तो आज इस इतवार में परमेश्वर आपको जो वचन दे रहा है यशायाह 41வது அதிகாரம் 13வது வசனத்தில் यशायाह 41वां अध्याय के 10वें वचन में நீங்க ஜெபிக்கிற உங்களை பார்த்து சொல்றார் நானே உங்கள் வலது கரத்தை பிடித்தேன். और परमेश्वर कहता है कि मैं ही तुम्हारे दाहिने हाथ को पकड़कर பயப்படாதே என்று சொல்லி துணை நின்று உங்களை பலப்படுத்துவேன். तू मत डर मैं तुम्हारे साथ रहकर तुम्हारी सहायता करूंगा. அவருடைய வாஞ்சை என்றால் அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து वो चाहता है कि वो हमारे दाहिने हाथ को पकड़कर தளர்ந்து போன கைகளை பிடித்து हमारे जो ढीले हाथों को पकड़कर பயத்தோடு பிரயோஜனம் இல்லாத கைகளை பிடித்து जो डर के साथ है जो कमजोर हाथ है அந்த பயத்தெல்லாம் நீக்கி பயப்படாதே நான் துணை நிற்கின்றே சொல்லி அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். हमारे सारे डर को दूर कर वो कहता है कि मैं तुम्हारे साथ हूं और मैं तुम्हारे हाथों को दृढ़ करूंगा. In this worship God wants to strengthen each and every hands. इस रात में परमेश्वर हर एक के हाथों को और मजबूत करना चाहता है. அவர் ஒவ்வொருவருடைய கரத்தை திடப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். परमेश्वर हर एक के हाथों को और बलवंत करना चाहता है. ஏன் கரத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார்? वो परमेश्वर क्यों हाथों को बलवंत करता है? என்றால் மனுஷனுடைய அந்த சரீரத்திலே கை மிகவும் பெரிய ஒரு மீன்ஸ் முக்கியமான ஒரு அவயவமா இருக்கிறது. क्योंकि मनुष्य के जो शरीर में हाथ जो है एक मुख्य अंग है. நம்முடைய கரத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. हमारे हाथों में बड़ा सामर्थ्य है. அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? और ये किसका एक चिन्ह है? கையோ நம்ம ஒரு வேலைக்கு அடையாளமா இருக்கிறது. जो काम है हमारे जो हाथ है वो हमारे काम को दर्शाता அது है. கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. हमारे जो क्रिया है उसे वो दर्शाता है. கை இருந்தால் மனுஷன் வேலை செய்ய முடியும். अगर हाथ है तभी मनुष्य काम कर सकता है. கர்த்தர் நம்முடைய கையை எப்படி பார்க்க விரும்புகிறார்? परमेश्वर
परमेश्वर हमारे हाथों को कैसे देखना चाहता है? திடப்படுத்தி நம்முடைய கையை ஒரு வேலை செய்கிற கையாய் பார்க்க விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों को मजबूत कर कर हमारे जो हाथों के द्वारा हमें काम करना परमेश्वर चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே வாசிக்கும்போது और उत्पत्ति दूसरे अध्याय में हम पढ़ते हैं, in the book of Genesis chapter 2 verse 15 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் उत्पत्ति दूसरा अध्याय के 15 वचन में அந்த தேவன் அந்த ஆதாமை சிருஷ்டித்த பின்பு परमेश्वर ने आदम को बनाया, उसके बाद அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். परमेश्वर ने उसे एक बड़ी जिम्मेदारी दी। ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து வைத்து அவர் சொல்கிறார், நீங்க இருந்து என்ன செய்ய வேண்டும்? उस एदन के उस बगीचे में उसे रखकर उसे क्या कहा? சாப்பிட்டு படுத்து எந்திக்கணும் அப்படி அல்ல. उसे ये नहीं कहा कि तुझे वहां पर सोना है और उठना நீ है। அதை பண்படுத்த வேண்டும் என்று அங்கே அவர் வைக்கிறார். परमेश्वर ने उसे आज्ञा दी कि तुझे यहाँ पर काम करना He है, gave a responsibility to that Adam. और उसने परमेश्वर ने उसे एक जिम्मेदारी दी। You have to work. கர்த்தர் ஒரு வேலை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க பண்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि तुझे यहाँ पर काम करना है, उस बगीचे की रक्षा करना है। அப்போ ஏவாள் எங்க இருக்கிறாள்? तब वो हवा कहाँ पर थी? Where was Eve when God told this word? जब परमेश्वर ने इस वचन को कहा तब हवा कहाँ पर थी? ஏவாள் இருந்தாளா இல்லையா? क्या हवा थी या அப்போ नहीं? ஏவாள் இல்ல, பாவமும் இல்ல, உலகத்துல இல்ல. तब हवा नहीं थी और इस संसार में पाप भी नहीं था। ஆனால் மனுஷனை சிருஷ்டித்த பின்பு அவருடைய வாஞ்சை என்றால் மனுஷன் வேலை செய்ய வேண்டும். लेकिन परमेश्वर ने मनुष्य को बनाया, उसके बाद वो चाहता था कि मनुष्य काम करे। மனுஷனுடைய கரமோ கைகளோ அது வேலை செய்கிற கைகளா இருக்க வேண்டும். मनुष्य का जो हाथ है वो काम करने वाले हाथ हो। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்காகவே அந்த ஆதாமை உண்டாக்கின பின்பு அவர் சொல்லுகிற வார்த்தை, இதை நீ பண்படுத்த வேண்டும். और इसलिए आदम को बनाने के बाद परमेश्वर ने उसे कहा कि तुझे हाथों के द्वारा काम करना है। மாறல கர்த்தர் நம்முடைய கரங்களை கூட வேலை செய்கிற கரங்களை பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों को भी ऐसे काम करने वाले हाथों के रूप में देखना அது चाहता ஒரு है। பெரிய வேலையா இருக்கலாம், वो बड़ा काम हो அது सकता ஒரு है சின்ன வேலையா या இருக்கலாம், कोई छोटा काम हो सकता அது है। ஒரு சமைக்கிற வேலையா இருக்கலாம், वो शायद खाना पकाने का काम கம்பெனில होगा, செய்கிற வேலையா இருக்கலாம், जो कंपनी में काम करते हैं वो हो सकता இல்ல है, வீட்டில செய்கிற வேலையா இருக்கலாம், या घर पे आप जो काम करते हैं वो हो सकता है, சம்பளம் கிடைக்கிற வேலையா இருக்கலாம், या पगार मिलने वाला काम हो सकता இல்ல है, சம்பளம் கிடைக்காத வேலைகளா या இருக்கலாம். बिना किसी पगार के जो काम करते हैं वो हो सकता है। ஆனால் கைகளோ அது வேலை செய்கிற கைகளை கர்த்தர் பார்க்க लेकिन परमेश्वर விரும்புகிறார். चाहता कि हमारा जो हाथ है उसके द्वारा हमें कुछ काम करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆதாம் செய்த வேலைக்கு சம்பளம் கிடைத்ததா கிடைக்கலையா? आदम ने जो काम किया क्या उसके लिए उसने कुछ पगार पाया? இல்ல வீட்டில செய்கிற வேலைகள் கூட சில நேரம் சம்பளம் இல்ல, हम जो घर पर काम करते हैं उसके लिए भी शायद कोई पगार नहीं मिलता। ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளோட அது ஒரு வேலை செய்கிற கரமை கர்த்தர் பார்க்க लेकिन விரும்புகிறார். ऐसे हाथों को भी वो काम करने हाथों के रूप में परमेश्वर देखता है। அந்த பவுல் அவர் போதிக்கும் போதெல்லாம் அதற்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்தார். और जब पौलुस प्रचार करता था वो इस बात के लिए बहुत महत्व देता था। 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் சொல்கிறார், दूसरा थिस्सलुनीके तीसरा अध्याय के 10वें वचन में कहता है, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. यदि कोई काम नहीं करना चाहता तो उसे खाना भी नहीं அவர் चाहिए। வாழ்ந்த நாட்களில் அவர் போதித்த நாட்களில் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், और जिन दिनों में वो जीता था तब वो उन लोगों से कह रहा நீ था, சாப்பிட வேண்டும் என்றால் यदि तुम्हें खाना है तो முதலாவது வேலை செய் என்று அவர் சொல்லுவார். सबसे पहले तुम्हें काम You करना है। have to work, then you have to eat. यदि कोई काम करना है तो तुम्हें खाना வேலை செய்ய மனதில்லாதவனோ அவன் சாப்பிடவும் கூடாது என்று அவர் जो சொல்லுகிறார். काम नहीं करना चाहता उसे खाना भी नहीं அவர் चाहिए। போதித்தது மாத்திரமல்ல, அதை அவர் வாழ்ந்தும் காட்டினார். और उसने केवल ऐसा प्रचार नहीं किया लेकिन उसके अनुसार वो जिया भी। 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும்போது, पहला थिस्सलुनीके दूसरा अध्याय के 9वें वचन में, in 1 Thessalonians chapter 2 verse 9, पहला थिस्सलुनीके दूसरा अध्याय के 9वें वचन में அவர் சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்துல இருக்கும்போது, वो कहता है कि हम जब तुम्हारे साथ थे, when we were with you, जब हम तुम्हारे साथ थे, what we did, हमने क्या किया? நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்தோம். हम दिन रात काम किए நாங்கள் சும்மா இருக்காமல் இரவும் பகலும் அதை பார்க்காமல் நேரத்தை பார்க்காமல் இடத்துல இருக்கும்போது வேலை செய்தோம். और हमने कोई समय नहीं देखा लेकिन रात दिन हम काम धंधा करते வேலை थे செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்துல நாங்கள் और பிரசங்கித்தோம். हम काम धंधा कर कर परमेश्वर के सुसमाचार को प्रचार करते थे। பவுலுடைய கரம் எப்படிப்பட்ட கரங்களா இருந்தது? तो पौलुस के हाथ कैसे थे? எப்பொழுதுமே வேலை செய்கிற கரங்களாய் இருந்தது. हमेशा वो काम करने वाले हाथ थे। எத்தனை பேர் சொல்லுங்க, என் கரங்கள் எப்பொழுதுமே வேலை செய்கிற கரங்களாய் लोग இருக்கும். कहते हैं कि मेरे हाथ भी हमेशा काम करने वाले हाथ होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சிலர் பெற்றோர்கள் வயதுள்ளவர்களாய் ஆனாலும் கூட और जो माता पिता अगर बुजुर्ग हो गए तो भी பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏன் இப்ப வேலை செய்கிறீங்க? जो बच्चे उनसे कहते हैं कि अभी क्यों काम कर இப்ப रहे हो? வேலை பார்க்கണ്ട, நாங்கள் எல்லாம் கொடுப்போம் என்று சொல்லுவாங்க. अभी तो तुम्हें कोई मेहनत करने की जरूरत नहीं, हम तुम्हें देंगे। ஆனா சில பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, இல்ல நான் வேலை செய்தே ஆவேன். लेकिन कुछ माता पिता चाहते हैं कि वो हमेशा काम करते रहे। கரங்களால நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு பெரிய வாஞ்சையோட சில பேர் இருப்பார்கள். कुछ लोग ऐसे काम करने के लिए बड़े चाहत के साथ रहते हैं। பவுல் பாருங்க, இரவும் பகலும்
வேலை செய்து அவர் அந்த சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லுவார். वहाँ पर पौलुस दिन रात काम करते हुए सुसमाचार को प्रचार करता था. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது और प्रेरितों के काम 3 अध्याय के 18 वचन में அங்கே அகிலா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் அவர் தங்கும்போது वहाँ पर जब अकेला प्रिसिला के घर पर वहाँ पर थे கூடாரம் பண்ணுகிற அவருடைய தொழிலே அந்த அகிலா பிரிஸ்கில்லா கூடாரம் பண்ணுகிறவர்களா இருந்தார்கள். और वहाँ पर जो अकेला प्रिसिला थे वहाँ पर जो वो जो बिजनेस करते थे பெரிய கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். और बड़े एक व्यापारी वो थे. அவர்களிடத்தில் இருக்கும்போது அந்த நாட்டில் அங்கே ஊழியம் செய்யும் போது और जब पौलुस उन दिनों में वहाँ पर सेवकाई कर रहा था கரங்களோடு சும்மா இருக்காமல் ஏதோ வந்து ஒரு சோம்பேறி போல இல்லாமல் तब उनके साथ जब वो था तो ऐसे ही वो खाली हाथ नहीं बैठा. அவர்களிடத்தில் தங்கி அவர் வேலை செய்து கொண்டு வந்தார் என்று पढ़ते பார்க்கிறோம். कि उनके साथ रहकर पौलुस भी काम करने लगा. ஹல்லேலூயா. हालेलुया. பவுல் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, पौलुस ने केवल प्रचार नहीं किया, மற்றஇடத்துல பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, केवल दूसरों से उसने नहीं कहा, வேலை செய்து பின்பு சாப்பிட்டு அப்படி சொன்னது மாத்திரமல்ல, அவரும் அதை வாழ்ந்து காட்டினார். उसने केवल ये बात कहा नहीं कि तुम्हें खाना है तो तुम्हें काम भी करना, लेकिन उसने कर कर दिखाया. இயேசு குறித்து பார்க்கும்போது जब हम यीशु मसीह के बारे में देखते हैं, மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவருடைய ஆரம்ப நாட்களை குறித்து பார்க்கும்போது मरकुस 6 अध्याय के 3 वचन में उसके आरंभ के दिनों में हम देखते हैं தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது जब उसके घर पर था அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? तब सारे लोगों ने उसे देखकर क्या कहा, ஈவன் தச்சன் அலவா என்று சொல்லுகிறார்கள். और ये तो वो कारपेंटर का जो पुत्र है, அவரும் சகப்பனுடைய இணைந்து வேலை செய்கிறதுனால और क्योंकि वो पिता के साथ काम करता था इसलिए ஈவன் தச்சன் அலவா என்று அப்படி பார்த்து சொன்னார்கள். उन्होंने यीशु मसीह कहा कि ये तो वो कारपेंटर है. ஹல்லேலூயா. हालेलुया. இது ஏதோ சின்ன வேலை, நான் இதற்காக வரவில்லை என்று சொல்லி வேலை செய்யாமல் அவர் இருக்கவில்லை. और यीशु मसीह ने नहीं सोचा कि ये छोटा काम है, मैं ये करने के लिए नहीं आया हूँ. தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது கூட இல்ல ஊழியம் செய்யும்போது கூட அவர் அந்த கரத்தினால் எப்பொழுதும் வேலை செய்கிறவராய் जब இருந்தார். वो पिता के घर पर था, जब वो सेवकाई करता था, हमेशा अपने हाथों के द्वारा वो काम करते ஒரு थे. பயன்படுகிற கரமாய் அது இருந்தது. उसका जो हाथ था हमेशा वो इस्तेमाल होने वाले हाथ அப்ப थे. எத்தனை பேர் சொல்றாங்க, நானும் என் கைகளோ கரங்களோ வேலை செய்கிற கரங்களா कितनों இருக்கும். कैसे थे, मेरा हाथ भी जो है हमेशा काम करने वाला हाथ होगा. அதற்காகவே கர்த்தர் திடப்படுத்த பலப்படுத்த வருகிறார். और इसलिए परमेश्वर आपके हाथों को दृढ़ करना चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. உபாகமம் 28வது அதிகாரத்துல வாசிக்கும் போது और व्यवस्था 28वां अध्याय में हम पढ़ते हैं, ஏன் அந்த கைகளால வேலை செய்ய அவர் விரும்புகிறார்? और परमेश्वर क्यों चाहता है कि हम हमारे हाथों के द्वारा काम करें. 12வது வசனத்துல அவர் ஆசீர்வதிக்க விரும்புவது எது என்றால் 28 के 12 में हम पढ़ते कि वो क्या आशीष करना நான் चाहता है. வானத்திலே ஏதோ மன்னாவை குடுக்கிறது போல வீட்டில் வந்து அப்படி இருக்கும் என்று அல்லாமல் और उसने नहीं कहा कि जैसे मैंने मन्ना भेजा वैसे तुम्हारे घर पर सारे आशीष आएंगे. உபாகமம் 28 12வது வசனத்துல நீ உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். व्यवस्था 28 के 12 में वो कहता है कि तुम्हारे सारे कामों पर मैं आशीष दूंगा. அவர் எதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? परमेश्वर क्या आशीष देना चाहता है? நம்மளுக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். हमें जो परमेश्वर ने हाथ दिया है, நம்மளுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अच्छा बल दिया है. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் और वो சொல்லுகிறார். कहता है कि तेरे हाथों के द्वारा जो तू काम करता है उसे मैं आशीष करूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்முடைய கரங்களின் அந்த கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर हमारे हाथों के कार्य को आशीष करता है. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களுடைய கைகளின் எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். बाजू में देखकर कहे परमेश्वर आपके हाथों के सारे कामों को நீ आशीष கையிட்டு करेगा. செய்கிற வேலை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और तेरे हाथों से करने वाले सारे कामों को परमेश्वर आशीष करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் इधर ஆசீர்வதிப்பார். विश्वास करते कि परमेश्वर मेरे हाथों के कामों को आशीष இந்த करेगा. கரங்களை பலப்படுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். परमेश्वर मेरे हाथों को बलवंत करने के लिए आया है. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல ஈசாக்குடைய வாழ்க்கை சாட்சியை பார்க்கிறோம். और उत्पत्ति 26वां अध्याय के 12 वचन में हम ईसा के बारे में पढ़ते அது हैं. ஒரு பஞ்ச காலமா இருக்கிறது. एक अकाल का समय था, அவன் வேண்டுமென்றால் அவன் சாக்கு போக்க சொல்லிருக்கலாம். और अगर वो चाहता तो वहां पर कुछ बहाने को दे सकता இந்த था. பஞ்ச காலத்துல விதை விதைத்து ஒரு பிரயோஜனம் அல்ல. और वो कह सकता था कि इस अकाल के समय पर हम अगर बीज बोए तो कोई काम का नहीं. கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும் சொல்லி அவன் வீட்டில் இருந்திருக்கலாம். परमेश्वर ही आशीष करेगा कहकर वो घर पर रह सकता था. அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு அவன் என்ன செய்கிற கைகளால அவன் விதையை விதைத்தான் என்று लेकिन उस பார்க்கிறோம். अकाल के समय में भी ईसा हम पढ़ते कि वो बीज बोने लगा. அவன் அந்த பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் போது और जब उसने उस अकाल के समय पर बीज बोया கர்த்தர் அப்பொழுது அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் तब பார்க்கிறோம். परमेश्वर ने उसके काम को आशीष किया. அவன் விதைத்த அந்த விதைக்கு எத்தனை மடங்கு பலனை கர்த்தர் उसने கொடுத்தார்? जो बोया उसका कितना जो फल उसने पाया. 100 மடங்கு பலன். எதை அவன் விதைத்தானோ அதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். हम पढ़ते कि उसी वर्ष परमेश्वर उसे 100 गुना फल मिला, और जो उसने काम किया परमेश्वर उसे प्रतिफल दिया. கையிட்டு செய்த எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து परमेश्वर ने கொடுத்தார். उसके सारे कामों के जो हाथों के कामों को आशीष அந்த किया. பஞ்ச காலத்துல கர்த்தருடைய கைகளின் வேலையை ஆசீர்வதிக்க முடியும் என்றால் अगर उस अकाल के समय परमेश्वर ने उसके हाथों के कामों को
आशीष किया तो எத்தனை பேர் விசுவாசிகள் என் கரத்தின் காரியங்களை கர்த்தர் कितने ஆசீர்வதிப்பார் विश्वास करते परमेश्वर मेरे हाथों के कामों को आशीष என் करेगा கைகளின் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் मेरे हाथों के कामों को भी परमेश्वर आशीष करेगा நாங்கள் விசுவாசத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க विश्वास के साथ हाथ उठाकर कहिए நான் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் मेरे ஆசீர்வதிப்பார் हाथों के द्वारा करने वाले सारे कामों को परमेश्वर आशीष करेगा ஹalleluya हालेलुया கர்த்தர் அதற்காகவே தம்முடைய ஜனத்தின் கைகளை திடப்படுத்த பலப்படுத்த விரும்புகிறார் और इसलिए परमेश्वर अपने लोगों के हाथों को और मजबूत करना चाहता है இரண்டாவது கர்த்தர் நம்முடைய கரங்களை எப்படி பார்க்க और விரும்புகிறார் दूसरी बात परमेश्वर हमारे हाथों को कैसे देखना चाहता है எதற்காக திடப்படுத்த விரும்புகிறார் परमेश्वर हमारे हाथों को क्यों स्थिर करना चाहता है 24வது சங்கீதம் 3-4வது வசனத்துல எனக்கு வாசித்தது போல भजन संहिता 24 के 3 और 4 में जैसे हमने पढ़ा யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான் என்ற ஒரு கேள்வியை பார்க்கிறோம் और वहां पर एक प्रश्न कि परमेश्वर के उस पर्वत पर कौन चढ़ेगा யாராவது ஏற முடியும் என்ன தகுதியுள்ளவன் ஏற வேண்டும் और वहां पर कौन है योग्य है जो उस पर्वत पर चढ़ सकता அந்த है பரிசுத்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்துல யார் நிலைத்திருக்க முடியும் उस पवित्र स्थान में कौन खड़ा हो सकता அடுத்த है வசனத்துல அந்த பதிலை பார்க்கிறோம் और अगले वचन में हम उस उत्तर को देखते हैं கைகளிலே சுத்தமுள்ளவன் மாத்திரம் அங்க போய் இருக்க முடியும் जिसके काम निर्दोष है जिसके हाथ तो जो निष्कपट है वही वहां जा सकता है பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த பர்வதத்துல யார் போக முடியும் उस पवित्र पर्वत पर कौन जा सकता है கைகள் சுத்தமுள்ள கைகளில் உள்ளவன் மாத்திரம் அங்க போக முடியும் जिसके हाथ शुद्ध है केवल वही जा सकते हैं எல்லாரும் போகிற ஒரு இடமே அல்ல और वो ऐसा जगह नहीं कि कोई भी वहां जा सकता है பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறதுனால பரிசுத்த கைகளோடு சுத்தமான கைகளோடு இருக்கிறவன் மாத்திரம் அங்க போக முடியும் क्योंकि वो पवित्र स्थान है इसलिए जो पवित्र हाथों के साथ है वही उसमें प्रवेश कर सकता है ஹalleluya हालेलुया ஏனென்றால் அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் क्योंकि वो एक पवित्र स्थान है ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர் हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो पवित्र है அவர் இருக்கிற இடத்துல அவர் அசுத்தத்தை பார்க்க விரும்புவதல்ல वो जहाँ पर है वहाँ पर वो अशुद्धा को नहीं देखना चाहता ஹalleluya हालेलुया அந்த ஒரே பர்வதத்துல யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல வாசிக்கும் போது और हम जब निर्गमन 3 अध्याय में पढ़ते हैं முச்செடி நடுவிலே அந்த மோசே தேவனுடைய சத்தத்தை தேவனை பார்க்கிறார் और वहाँ पर उस झाड़ियों में परमेश्वर की आवाज को मूसा ने सुना அந்த ஆச்சரியமான அந்த காரியத்தை பக்கத்துல நெருங்கி பார்க்க வேண்டிய வாஞ்சையோடு நெருங்கும் போது जब वो उस जो चीज को देखना चाहता था बाजू निकट जाकर 5வது வசனத்துல ஒரு சத்தம் கர்த்தரிடத்தில் பேசுகிறார் तो 5वें वचन में परमेश्वर ने उसे बात किया மோசே இங்க வர வேண்டாம் என்று சொல்கிறார் परमेश्वर ने उसे कहा कि मूसा तो मेरे निकट मत आ அவனுக்கு ஒரு வாஞ்சை நான் கிட்டி சேர்ந்து நெருங்கி பார்க்க வேண்டும் मूसा तो चाहता था कि उस अद्भुत को निकट जाकर देखूं அப்படி வரும்போது கர்த்தர் தடுக்கிறார் நீ வர வேண்டாம் என்று சொல்கிறார் लेकिन जब वो आ रहा था तो परमेश्वर ने उसे रोका और कहा कि तुझे नहीं आना எதற்காக வர அந்த தடையை கொண்டு வருகிறார் परमेश्वर ने उसे क्यों वहां पर रोका எதற்காக தடுக்கிறார் परमेश्वर ने क्यों रोका அவர் சொல்கிறார் இந்த பூமியோ இந்த இருக்கிற பூமியோ அது பரிசுத்தம் என்று சொல்கிறார் परमेश्वर ने कहा कि जहां पर खड़ा है वो एक पवित्र स्थान है அது ஒரு பர்வதமாய் ஒரே பர்வதமாய் இருந்தது वो एक होरे पर्वत था எப்படி ஒரு பரிசுத்த பூமியாய் மாறினது और जैसे पवित्र एक भूमि में हो गया கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல வந்ததனால क्योंकि वो परमेश्वर की उपस्थिति वहां पर उतर आई கர்த்தரங்க வந்ததனால அந்த ஸ்தலம் அந்த இடமோ ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் वो மாறினது जो जगह था वो एक पवित्र स्थान बन गया ஹalleluya हालेलुया அந்த இடத்துல அந்த பாதரட்சை கூட அவர் பார்க்க விரும்பவில்லை और उस जगह पर उसके उस जूते को भी परमेश्वर नहीं देखना चाहता அந்த அழுக்கான இல்ல அந்த சுத்தமில்லாத அந்த பாதரட்சை அவர் பார்க்க விரும்பவில்லை और जो अशुद्ध जो जूते थे परमेश्वर उसे देखना नहीं அப்போ चाहता கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையில அந்த கரங்களை எப்படி பார்க்க तो விரும்புகிறார் इसलिए परमेश्वर हमारे जीवन में हमारे हाथों को कैसे देखना ஒரு चाहता है சுத்தமுள்ள கைகளாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் परमेश्वर उसे एक शुद्ध हाथ देखना चाहता है ஹalleluya हालेलुया ஒரே பர்வதம் மாத்திரமல்ல केवल होरे पर्वत नहीं ஆராதிக்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகம் உண்டு हम जहाँ पर परमेश्वर की आराधना करें इस जगह पर भी परमेश्वर की எத்தனை उपस्थिति பேர் है விசுவாசம் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகம் இருக்கு कितने विश्वास करते हैं कि इस जगह पर भी परमेश्वर की उपस्थिति है அவரை ஆராதிக்கிற இடத்துல அவர் வருகிறார் और जहाँ पर हम उसकी आराधना करते हैं वो नीचे उतर आता है அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்னத்தை பார்க்க விரும்புகிறார் तो इस जगह पर परमेश्वर क्या देखना चाहता है நம்முடைய கைகளில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கைகளை பார்க்க விரும்புகிறார் परमेश्वर हमारे हाथों को शुद्ध रीति में देखना चाहता है எத்தனை பேர் சுத்தமான கைகளோடு அவரை நான் ஆராதிப்பேன் लोग कहते हैं शुद्ध हाथों से मैं परमेश्वर की आराधना करूंगा கரத்தை உயர்த்தி சொல்லுங்க சுத்தமான கைகளோடு அவரை ஆராதிப்பேன் कहो मेरे शुद्ध हाथों के द्वारा परमेश्वर की आराधना करूंगा ஹalleluya हालेलुया சுத்தமான கைகளை எப்படிப்பட்ட கையா இருக்கும் शुद्ध हाथ मतलब कैसे होंगे சில பேர் ஆராதனையில பைபிள் சுமக்கிற கையா இருக்கும் और आराधना में शायद बाइबल उठाने वाला हाथ हो सकता है ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்குற கையா இருக்கும் इतवार के दिन बाइबल उठाने वाले हाथ होंगे நாட்கள்ல மதுபானம் சாராய போட்டலை தூக்குகிற கையாய் மாறிவிடும் लेकिन जो हफ्ते में दूसरे दिन जो है शराब के बोतल को हाथ में लेकर जाते தவறான हैं காரியங்களுக்காக பயன்படுகிற கரங்களை மாறிவிடும் गलत चीजों के लिए अपने हाथों को इस्तेमाल करते हैं செய்யக்கூடாத காரியங்களுக்காக அந்த கைகளை பயன்படுத்துகிறார்கள் जो नहीं करना है ऐसे चीजों के लिए अपने हाथ को इस्तेमाल करते சாத்தான் हैं அந்த கைகள் அவனுக்காக और பயன்படுத்துகிறான் शैतान जो है अपने उनके हाथों को अपने लिए इस्तेमाल करता है
புகைப்பிடிக்க அந்த கையை பயன்படுத்துகிறார்கள், और धूम्रपान करने के लिए उस हाथों को इस्तेमाल करता है, தம்பாக்கு போடுறதுக்கு அந்த கையை तंबाकू பயன்படுத்துகிறார்கள். खाने के लिए हाथों को इस्तेमाल करता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அப்படிப்பட்ட கைகளை பார்க்க விரும்புவார். लेकिन आज परमेश्वर ऐसे हाथों को नहीं देखना चाहता। கைகளோட சுத்தமுள்ள கைகளை கர்த்தர் பார்க்க परमेश्वर விரும்புகிறார். हमारे हाथों को शुद्ध देखना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்றால் अगर ऐसे कोई आपके जो जो आदत है तो மனம் திரும்புவது மிகவும் அவசியமா இருக்கிறது. मन फिराना बहुत जरूरी है। அப்படிப்பட்ட காரியங்கள் இடம் கொடுக்காமல் आप ऐसे जो बातों के लिए जगह मत दो, கரங்களோடு கர்த்தரை நாம் கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த लेकिन हमारे हाथों के द्वारा, शुद्ध हाथों के द्वारा हमें परमेश्वर की आराधना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அந்த பாட்டிலை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், अगर उस बोतल में आप पढ़ के देखते இல்ல हैं, அந்த தம்பாக்கு பாக்கெட்டை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், तंबाकू का जो पैकेट है उसमें हम पढ़ते அந்த हैं, புகைப்பிடிக்கிற இந்த சிகரெட் பாக்கெட்ல பார்க்கும்போது धूम्रपान के जो पैकेट में हम पढ़ते हैं, தயாரிக்கிற அந்த கம்பெனிக்காரனே ஒரு விளம்பரத்தை அவன் போடுவான். और इसे जो तैयार करते हैं वो लोग वहां पर एक चेतावनी देते हैं, இதனால உங்களுடைய சரீரத்துக்கு கேடு என்று போடப்படும். और उसमें लिखा जाता है कि इसके द्वारा आपको कैंसर हो இது सकता உங்களுடைய है, சரீரத்துக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். और ये आपके शरीर को और नुकसान पहुंचा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இருக்குமா இருக்காது இது? क्या ऐसा लिखा होता है या அதை नहीं? அறிந்தும் அவர்கள் அதை சரீரத்துல கொண்டு வரும்போது, लेकिन इस बात को जानकर भी उसे शरीर में उसे लेते हैं। இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல, तो ये जो शरीर हमारा शरीर नहीं, யாருடைய சரீரமா இருக்கிறது? ये शरीर किसका शरीर है? பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற தேவனுடைய சரீரமா वो இருக்கிறது. पवित्र आत्मा का रहने वाला एक शरीर है, அவர் இந்த சரீரத்தை கெடுக்கிற ஒரு சரீரமாய் பார்க்க और விரும்புவதால், वो इसलिए हमारे शरीर को ऐसे नाश होते हुए नहीं देखना அவர் இருக்கிற चाहता। ஆலயத்தில் அந்த புகையை பார்க்க விரும்புவதால், वो जिस मंदिर में वहां पर उस धूम्रपान को नहीं देखना அந்த चाहता, தம்பாக்கு நாற்றத்தை பார்க்க விரும்புவதால். उस तंबाकू के उस सुगंध नहीं देखना चाहता। ஹல்லேலூயா. हालेलुया। சரி, இது ஒரு தேவனுடைய ஆலயம் என்று யோசிங்க. और सोचे कि एक परमेश्वर का मंदिर है, இங்க அப்படிப்பட்ட காரியங்கள் கொண்டு வர முடியுமா? क्या यहाँ पर आप ऐसे चीजों को लेकर आ सकते हैं? அப்படி இங்க கொண்டு வர முடியாது என்றால் நம்முடைய சரீரமான ஆலயத்திலும் அந்த கொண்டு வரக்கூடாது. तो अगर बाहर नहीं तो हमारे कलीसिया में भी ऐसी चीजों को नहीं लेकर आ सकते 1 हैं। கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, पहला कुरिन्थियों 3 अध्याय के 17 वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் சொல்றார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனே அவனை கெடுப்பார். परमेश्वर का वचन कहता है यदि कोई परमेश्वर के मंदिर को नाश करेगा तो परमेश्वर उसे नाश करेगा। If you destroy the temple of God, अगर आप परमेश्वर के मंदिर को नाश करते हैं, that is your body, जो जो आपका जो शरीर है, then God will destroy you. கர்த்தரே தேவனே உங்களை கெடுப்பார். तो परमेश्वर आपको नाश करेगा। மனுஷன் கெடுப்பது பாரு, தேவனே அவனை கெடுப்பார். कोई मनुष्य नहीं, लेकिन परमेश्वर आपको नाश தேவன் करेगा। கெடுப்பார் என்றால் அது அவனுக்கு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். और अगर परमेश्वर से नाश करेगा तो बहुत ही वो भयंकर होगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கைகளை பரிசுத்தத்தை பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों को शुद्ध रूप में देखना चाहता है। ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, यशायाह पहला अध्याय के 15 वचन में हम पढ़ते हैं, Isaiah chapter 1 verse 15, यशायाह पहला अध्याय के 15 वचन में, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளை விரித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். वो इस्राएल लोग अपने हाथों को फैलाकर परमेश्वर की ओर देख रहे थे। அப்படி விரித்து அவர்கள் கர்த்தரை தேடும்போது, அவர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது जब वो हाथ फैलाकर परमेश्वर से प्रार्थना कर रहे थे, ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கேட்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. उनके अंदर एक विश्वास था कि परमेश्वर है, वो अपने प्रार्थना को सुनता है। அப்படி கைகளை விரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? जब वे हाथों को फैलाकर प्रार्थना करे तो परमेश्वर ने क्या किया? அவர் பிரியப்படுகிறவர் அல்ல, तो परमेश्वर खुश नहीं था। அந்த விரித்த கைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. वो हाथ फैलाते हुए देखकर परमेश्वर खुश नहीं அந்த होता। கைகளை பார்க்கும்போது அவர் சொல்றார், என் கண்களை நான் உங்களை விட்டு மறைக்கிறேன். परमेश्वर कहता है कि मेरे आंखों को मैं तुम्हारी ओर से मैं अलग करता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் என்ன செய்கிறார்கள்? उन्होंने क्या किया? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? जो इस्राएल लोग वो क्या कर रहे थे? கரத்தை விரித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். वो हाथ फैलाकर प्रार्थना कर रहे थे, பரலோகத்துக்கு நேராக கூப்பிடுகிறார்கள். जो स्वर्ग की ओर वो पुकार रहे थे। ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது लेकिन जब परमेश्वर ने देखा அவர் அந்த பார்க்க முடியாம அந்த கண்களை அவர் மறைத்து வைக்கிறார். और परमेश्वर ने अपने आंखों को वहां से दूर कर दिया। எதற்காக மறைக்கிறார்? क्यों अपने आंखों को छिपा लिया? அந்த கைகள் ரொம்ப நல்ல கைகளால் அவர் மறைக்கவில்லை. क्योंकि उनका जो हाथ था वो अच्छे थे इसलिए नहीं। அந்த வசனத்துல பார்க்கும்போது அடுத்த வசனத்துல 16வது வசனத்துல 16 वचन में हम पढ़ते हैं, நீங்கள் உங்களை கைகள் பொல்லாப்பை மீன்ஸ் உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை இருக்கிறது, और वो कहता है कि तुम्हारे जो हाथों के काम है वो बुरे हैं, தீன்மை செய்கிற கரங்களா वो இருக்கிறது. बुरे काम करने वाले हाथ है। அந்த கரங்களும் அசுத்தத்துக்காக பயன்படுகிற ஒரு கரங்களா இருக்கிறது. तुम्हारे जो हाथ है उसके द्वारा तुम अशुद्धता करते हैं, அந்த கரங்கள் அவர்கள் விடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பார்க்க பிரியப்படுவதல்ல. इसलिए उनके अशुद्ध हाथों को फैलाकर जब वो प्रार्थना करे तो परमेश्वर उन हाथों को नहीं देखना चाहता था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய கைகள் பரிசுத்தமா இல்லாமல் இருக்கும் என்றால், तो आज अगर हमारे जो हाथ अगर पवित्र नहीं है तो மனுஷன் கரங்க மீன்ஸ் கண்ணை மறைக்காமல் இருக்கலாம்.
मनुष्य शायद अपने आंखों को नहीं छिपाता होगा। அவன் பார்க்கும்போது அந்த கை ரொம்ப அழகா இருக்கலாம், मनुष्य जब देखता तो शायद आपके हाथ बहुत अच्छे लगते होंगे, டெட்டால் ஹேண்ட் வாஷ் வச்சு நல்ல க்ளீனா இருக்கலாம், हैंड वॉश से आप अच्छे से साफ कर सकते हैं। கர்த்தரை பார்க்கும்போது அதை வித்தியாசமாய் பார்க்கிறார்। लेकिन परमेश्वर अलग रीति से उसे देखता है। ஹalleluya, हालेलुया। அதற்காக அவர் ஒரு மீன்ஸ் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார்। और उसके लिए वहां पर एक सॉल्यूशन देते நீங்க हैं। செய்ய வேண்டிய காரியம் என்ற 16வது வசனத்தில் சொல்லுகிறார், 16 वचन में कहता है, நீங்க உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, यदि आपको शुद्ध करना है तो ஆனால் கைகளுக்காக சுத்திகரிப்பு சொல்றார், உங்களே நீங்க கழுவி சுத்திகரியுங்கள்। वो कहता है कि तुम अपने आप को शुद्ध करो। அப்ப இவருடைய கைகள் ஏன் அந்த அசுத்தத்தை செய்கிறது? तो उनके जो हाथ क्यों वो अशुद्ध चीजों को करता है? இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால, क्योंकि उनके हृदय में ऐसे चीजें थे, இருதயத்தில் அந்த அசுத்தமான சிந்தனைகள், யோசனைகள், வாஞ்சைகள் இருக்கிறதுனால, क्योंकि उनके हृदय में जो अशुद्ध चीजें या फिर अशुद्ध जो सोच विचार थे, அது எல்லாமே கரங்கள் நிறைவேற்ற ஒரு கருவியாய் அது और उन மாறுகிறது। सारे सोच विचार को उनके जो हाथ थे वो पूरे कर रहे அவர் थे। சொல்கிறார், உங்களை நீங்க கழுவி சுத்திகரியுங்கள், इसलिए परमेश्वर कहता है कि तुम अपने आप को धोकर शुद्ध करो, தீன்மை செய்கிறதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்கிறார்। बुराई करना तुम छोड़ दो, பொல்லாப்பை செய்ய நீங்க நிறுத்துங்கள், बुरे कामों को तुम छोड़ दो, நன்மையை செய்ய நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் और சொல்கிறார்। वो कहता है कि तुम अच्छे काम करना सीख लो। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் ஆராதனையில் அப்படிப்பட்ட கரங்களை பார்க்க आज விரும்புகிறார்। परमेश्वर आराधना में ऐसे हाथों को देखना चाहता அந்த है। 15வது வசனத்துல வாசிக்கும் போது 15 वचन में हम पढ़ते हैं, இவர்கள் ஜெபிக்கிறதுக்கு குறைவே அல்ல, वहां पर वो प्रार्थना तो अच्छे से कर रहे அவர் थे, சொல்கிறார், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கூட, और वो कहता है कि तुम अगर अच्छे से प्रार्थना करे तो भी, மன்றாடி ஜெபித்தாலும் கூட, तुम पुकार कर अगर प्रार्थना करे तो भी, முழு இரவு ஜெபித்தாலும் கூட, पूरी रात अगर प्रार्थना करे तो भी, அந்த ஜெபம் எல்லாம் நான் கேளேன் என்று वो சொல்கிறார்। कहता है कि मैं उन प्रार्थना को नहीं सुनता, கண்ணை மறைத்து வைத்து அந்த காதெல்லாம் பொத்தி அந்த ஜெபமே வேண்டாம் என்று நான் தூரமாய் मेरी போகிறேன்। आंखों को छिपाऊंगा और तुम्हारे प्रार्थना को मैं नहीं सुनने वाला। ஹalleluya, हालेलुया। எத்தனை அவர் ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது அந்த பரிசுத்த கரங்களோடு நான் कि இறங்குவேன்। लोग कहते हैं जब हम परमेश्वर की आराधना करें तब पवित्र या अशुद्ध हाथों के साथ हम அந்த आएंगे, ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்காமல் போகிறார்। और जब हम अशुद्ध हाथों से आते तो परमेश्वर हमारी प्रार्थना को उत्तर नहीं दे அவருடைய सकता। முகத்தை அவருடைய கண்களை மறைக்கிறவராய் மாறுகிறார்। परमेश्वर हमारे अपने जो आंखों को छिपा देता है। அவரில் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க, इस आराधना में आप एक निर्णय को நான் लो அவரை பரிசுத்த கரங்களோட சுத்தமுள்ள கைகளோட அவரிடத்துல कि சேருவேன்। मैं पवित्र और शुद्ध हाथों से परमेश्वर की आराधना करूंगा, ஆராதனை கூட கர்த்தர் நம்முடைய கரங்களை பார்க்க விரும்புகிறார்। और इस आराधना में परमेश्वर हमारे हाथों को देखना ஒரு चाहता है। சுத்தமான கரங்களோட நீங்க ஆராதித்து ஜெபிப்பீர்கள் என்றால், अगर आप एक शुद्ध हाथों के द्वारा परमेश्वर की आराधना करते हैं, கர்த்தர் சொல்றார், நான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவேன்। परमेश्वर कहता है कि मैं तुम्हारे प्रार्थना का उत्तर दूंगा। ஹalleluya, हालेलुया। இந்த ஆராதனை கூட மனம் திரும்ப ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர உண்மையிலே इस आराधना में अगर मन फिराकर प्रार्थना करे तो परमेश्वर आपके प्रार्थना को भी उत्तर देगा। அவர் சொல்றார், கண்களை மறைப்பேன் என்று சொன்னால் परमेश्वर कहता है कि मैं मेरे आंखों को छिपा लूंगा, அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமா? तो क्या मनुष्य स्वर्ग जा सकता ஏன் है? அவர் கண்களை மறைக்கிறார்? परमेश्वर क्यों आंखों को छिपाता है? பார்க்க விரும்பல, அதுதான் அதற்காகவே அவர் மறைக்கிறார்। क्योंकि परमेश्वर उन्हें देखना नहीं चाहता। அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் அந்த பரலோகத்துல கூட பார்க்க तो விரும்புவதில்லை। ऐसे मनुष्य को परमेश्वर कभी स्वर्ग में भी नहीं देखना அது ஒரு चाहेगा। பரிசுத்த நகரம், புதிய எருசலேமா இருக்கிறது। वो पवित्र नगर, वो नया यरूशलेम है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதல்ல। वहां पर बिना पवित्रता के कोई भी परमेश्वर को देख नहीं பரலோகத்துல सकता। போக வேண்டும் என்றால் சுத்தமான கைகளவன் மாத்திரம் அந்த பரிசுத்த நகரத்துல और इसलिए अगर स्वर्ग जाना है तो केवल अशुद्ध हाथों के द्वारा हम जा सकते हैं। ஹalleluya, हालेलुया। இந்த ஆடல்ல கரங்களை சமர்ப்பிக்க तो வேண்டும்। इस रात में हमारे हाथों को हमें सौंप देना है। இந்த கரங்களோடு நான் ஒரு பரிசுத்தமாய் நான் வாழுவேன்। मेरे हाथों के द्वारा मैं और पवित्र रीति से जीऊंगा। அடுத்ததாவது கரங்களை கர்த்தர் எப்படி பார்க்க और விரும்புகிறார்? अगली बात, परमेश्वर हमारे हाथों को कैसे देखना चाहता है? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 20வது வசனத்தில், नीति वचन 31 अध्याय के 20वें वचन में, in the book of Proverbs chapter 31 verse 20, नीति वचन 31 अध्याय के 20वें वचन में, புத்தியுள்ள ஸ்திரியோ அவள் செய்கிற காரியம் கையை அவர் திறக்கிறாள், और जो बुद्धिमान स्त्री अपने हाथों को फैलाती है, சிறுமையானவர்களுக்கு அவர் தன் கையை திறக்கிறாள், और जो कमजोर है उनके लिए वो हाथों को बढ़ाती है, ஏழைகளுக்கு தேவை மத்தியில் இருக்கிறவர்களுக்கு அவள் கரங்களை நீட்டி அவள் இறங்குகிறாள்। दरिद्र के संभालने को हाथ बढ़ाती है। ஹalleluya, हालेलुया। அந்த புத்தியுள்ள ஸ்திரீ கைகளை எதற்காக और जो பயன்படுத்துகிறாள்? बुद्धिमान स्त्री अपने हाथों को क्यों इस्तेमाल करती है? அவள் அந்த தேவை உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய கரங்களை நீட்டுகிறாள்। जो दीन है, जो कमजोर है, उनकी मदद करने के लिए अपने हाथों को इस्तेमाल करती है। நம்முடைய கரங்கள் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட கரமாய் பார்க்க आज விரும்புகிறார்। परमेश्वर हमारे हाथों को भी ऐसा देखना चाहता ஒரு है, கொடுக்கிற கரங்களாய், वो देने वाले हाथ हो, ஜனங்களுக்கு உதவி செய்கிற கரங்களாய், दूसरों की मदद करने वाला हाथ हो, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கரங்களாய், लोगों की जरूरत को पूरा करने वाला हाथ हो, ஜனங்களுக்கு நன்மை செய்கிற கரங்களாய், और लोगों के जीवन में भलाई करने वाला हाथ हो। கர்த்தர் நம்முடைய கரங்களை பார்க்க விரும்புகிறார்। परमेश्वर ऐसे हमारे हाथों को देखना चाहता है। ஹalleluya, हालेलुया। எத்தனை பேர் சொன்னேன், என் கரங்களால நான் ஜனங்களுக்கு நன்மையை செய்வேன், कितने लोग कह सकते मेरे हाथों के द्वारा मैं लोगों की मदद करूंगा, என் கையை உதவி செய்கிற கரமாய் மாற்றுவேன்। मेरा जो हाथ है दूसरों की मदद करने वाला हाथ
हो, கொடுக்கிற கரமாய் மாற்றுவீராக. दूसरों को देने वाला हाथ हो, நன்மை செய்கிற கரமாய் மாற்றுவீராக. भलाई करने वाला हाथ हो। ஹalleluya. हालेलुया। அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யவில்லை? वो जो बुद्धिमान स्त्री उसने क्या नहीं அந்த किया, ஏழைகளை பார்க்கும்போது जब उसने उन दरिद्रों को देखा அவங்களுடைய சொந்த கரங்கள் உதவி செய்யட்டும் என்று விடவில்லை. और उसने ये नहीं सोचा कि वो खुद मेहनत कर कमा लेंगे, அவங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் உதவி செய்யட்டும் என்று उसने விடவில்லை. नहीं सोचा कि उनके साथ जो लोग हैं उनकी मदद இல்ல करेंगे அரசாங்கம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று விடவில்லை. या सरकार कुछ उनकी मदद करेगा, ऐसा नहीं सोचा। அவள் தன் கரங்களை நீட்டுகிறாள், அவள் கைகளை திறக்கிறாள் என்று பார்க்கிறோம். लेकिन पढ़ते कि उसने अपने हाथों को बढ़ाया, उसने अपने हाथों के द्वारा मदद அது किया, கட்டாயத்தினால் அல்ல, किसी जबरदस्ती से नहीं, கர்த்தரை நேசிக்கிறதுனால, क्योंकि उसने परमेश्वर से प्रेम किया, அவளுக்கு அந்த தேவனுடைய அன்பு இருக்கிறதுனால, क्योंकि परमेश्वर से प्रेम रखती थी। அவள் தானாக அவர் உதவி செய்ய அந்த கரங்களை பயன்படுத்துகிறாள். उसने अपने हाथों के द्वारा दूसरों की गरीबों की मदद की। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? कितनों के पास ऐसा एक चाहत है என் கரங்களால நான் மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மைகளை செய்ய कि வேண்டும். मेरे हाथों के द्वारा मैं किसी को तो भलाई करूंगा, உதவி செய்கிற கரமாய் மாற்று. दूसरों की मदद करने वाला मेरा हाथ हो। அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 39வது வசனத்துல வாசிக்கும் போது और प्रेरितों के काम 9वें अध्याय के 39वें वचन में மரித்த தொர்காஸ் அந்த தபித்தாள் அங்க இருக்கிறாள். वहां पर जो मरी हुई तबीता थी, அவருடைய மரித்த சரீரம் அங்க இருக்கிறது. वहां पर उसका जो मरा हुआ लाश है, பேதுரு அழைத்து கொண்டு அந்த மீன்ஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார்கள். और पतरस ने उसे बुलाकर जब ले गए लोगों को, அங்க வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த விதவைகள் எல்லாம் அங்க வந்து तो சொல்லுகிறார்கள். वहां पर सारे विधवा आकर क्या कहने लगे, என்ன சொல்லுகிறார்கள்? वो सारे विधवाओं ने क्या कहा, தொர்கால் தங்களோட கூட இருந்த அந்த நாட்களை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். और जब वो तबीता दोरका उनके साथ थी, उन दिनों को वे लोग याद कर रहे அவள் थे। செய்த அந்த நற்கிரைகளை நினைவு கூறுகிறார்கள். उसने किए सारे भले बातों को, भले चीजों को वो याद कर रहे थे। அவள் தன் கையால செய்திருந்த அந்த அங்கிகளை வஸ்திரங்களை அவர்கள் காட்டி காட்டி சொல்லுகிறார்கள். उसने जो अपने हाथों के द्वारा उनके लिए जो वस्त्र बना कर दिया, उसे वो याद कर रहे थे। ஹalleluya. हालेलुया। என்ன சொல்லுகிறார்கள் அந்த தபித்தாளை குறித்து? और उस तबीता के बारे में उन्होंने क्या कहा, தொர்கால் நம்மளோட கூட இருக்கிற அந்த நாட்கள் இல்ல, जब तुर्कास हमारे साथ जी रही அவள் थी, இருக்க இல்ல, जब वो हमारे साथ थी, அவள் செய்த இதெல்லாம் அவள் செய்த காரியங்கள், और ये सब कुछ उसने किया था, இதெல்லாம் அவள் நமக்கு உதவி செய்த ये காரியங்கள், सारे जो चीजें उसने हमारे लिए बनाई थी, அவள் சொந்த கைகளால் நம்மளுக்காக உண்டாக்கி தந்தது. अपने खुद के हाथों से उसने हमारे लिए बनाया। ஹalleluya. हालेलुया। அந்த கரங்கள் தொர்காவுடைய கரங்கள் எப்படி இருந்தது? वो तुर्कास का जो हाथ कैसा था, அவள் உதவி செய்கிற அவருடைய கரத்தையோ ஜனங்களுக்கு உதவி செய்ய அந்த கரங்களை பயன்படுத்தினாள். उसके हाथों को उसने दूसरों की मदद करने के लिए इस्तेमाल किया, நற்கிரியை செய்ய அவள் பயன்படுத்தினாள். अच्छे कामों के लिए उसने अपने हाथ को इस्तेमाल किया। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? आज के लोगों के पास ऐसा एक चाहत है, நான் என் கையை கூட அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துவேன். मेरे हाथों को भी मैं ऐसे कामों के लिए इस्तेमाल करूंगा। ஹalleluya. हालेलुया। அப்படி வாஞ்சையுள்ளவர்கள் மாத்திரம் கரத்தை வைத்து சொல்லுங்க, जो चाहत के साथ अपने हाथों उठाकर कह सकते हैं இந்த கரத்தினால் कि मैं इस हाथों के நான் द्वारा ஜனங்களுக்கு உதவி செய்வேன், लोगों की मदद करूंगा, நான் நற்கிரியை செய்வேன், अच्छे कामों को करूंगा, ஜனங்களை தாங்குவேன் என்று और जो उनकी मदद करूंगा। கர்த்தர் அப்படிப்பட்ட கரங்களை பார்க்க விரும்புகிறார். परमेश्वर आज ऐसे हाथों को देखना चाहता கொடுக்கிற है, கரமை பார்க்க जो விரும்புகிறார். देने वाले हाथों को परमेश्वर देखना चाहता பவுல் है। சொல்கிறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது அவன் பாக்கியம் என்று पौलुस சொல்கிறார். कहता है जो लेता है उसे अच्छा है कि जो देता है। வாங்கி வாங்கி தனக்கு மாத்திரம் அது ஆசீர்வாதமா இருக்கலாம், जो लेता है वो केवल अपने आशीष के लिए देखता है, ஆனால் கொடுக்கிறவன் अनेक பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், लेकिन जो देता है वो और भी हजारों के लिए आशीष का कारण அவன் बन अनेक सकता பேருடைய है। தேவைகளை சந்திக்கலாம், वो बहुत लोगों की जरूरतों को पूरा कर सकता அநேகருக்கு है நன்மை செய்யலாம். और बहुत लोगों की भलाई कर सकता है। வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று तो इसलिए वो சொல்கிறார். कहता है कि लेने से बेहतर है कि हम दे। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து அந்த பேதுரு சாட்சியை சொல்லும்போது சொல்லுகிறார், और पतरस ने जो यीशु ने गवाही दिया, அவர் ஊழியம் செய்த நாட்களில் जब उसने सेवकाई किया था, அவருடைய கரங்களினால நன்மை செய்கிறவரை அவர் சுற்றி திரிந்தார். उसके हाथों के द्वारा हमेशा वो भलाई करता था, அவர் நன்மை செய்த அந்த கரத்தை பயன்படுத்தி நன்மை செய்கிறவரை अपने சுற்றி हाथों को திரிந்தார். इस्तेमाल करते हमेशा दूसरों की भलाई करता था। ஹalleluya. हालेलुया। நோயாளிகளை குணமாக்கினார், और जो बीमार है उनसे वो छूकर चंगाई देता था ஆசீர்வதிக்க பயன்படுத்தினார், और उन्हें आशीष करता था, அவர்களுக்கு நன்மைகள் செய்ய அவர் हाथों பயன்படுத்தினார். के द्वारा उनकी भलाई करता था। எத்தனை பேர் என் கரம் கூட நன்மை செய்கிற கொடுக்கிற கரமாய் कितनों மாற்றுகிறார். कह सकते हैं मेरा हाथ भी देने वाला हाथ और दूसरे की मदद करने वाला हाथ अनेक हो, பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க और வேண்டும். मेरा जो हाथ है और भी बहुत लोगों के लिए आशीष का कारण हो। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாச கர்த்தரின் கரத்தை அப்படி மாற்றுவார், कितनों विश्वास करते हैं मेरे हाथों को परमेश्वर ऐसे बदलेगा கொடுக்கிற கரமாய் மாற்றுவார். और देने वाले हाथ परमेश्वर बनाएगा। அப்படிப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर ऐसे हाथों को देखना चाहता है। அடுத்ததாவது பார்க்கும்போது और फिर हम देखते हैं லேவியராகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில்
लेवी व्यवस्था 9वें अध्याय के 22 वचन में, லேவியராகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல लेवी व्यवस्था 9वां अध्याय के 22वें वचन में, அந்த ஆரோன் தன்னுடைய கரத்தை அவன் பயன்படுத்துகிறான். वहां पर हारून ने अपने हाथ को इस्तेमाल किया। எதற்காக பயன்படுத்துகிறார்? उसने अपने हाथ को क्यों इस्तेमाल किया? அந்த 22வது வசனத்துல ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை அவர் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். तब हारून ने लोगों की ओर हाथ बढ़ाकर उन्हें आशीष किया। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி பேச்சினால் மாத்திரமல்ல, केवल अपने बातों से नहीं, எப்படி ஆசீர்வதிக்கிறார்? उसने कैसे आशीष किया? அவருடைய கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். उसने अपने हाथ को उठाकर बढ़ाकर उन लोगों को आशीष இந்த किया, கரம் ஒரு ஆசீர்வதிக்க கரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். और इस हाथ को परमेश्वर आशीष करने वाला एक हाथ बनाता है। நானும் என் கரங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்துவேன். लोग कहते हैं मेरे हाथों को मैं आशीष करने के लिए इस्तेमाल करूंगा। நீங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கும் போது जब आप परमेश्वर के नाम से आशीष करते हैं கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். तो परमेश्वर निश्चय उन्हें आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க சொந்த வல்லமையினால ஆசீர்வதிப்பதல்ல. वो खुद के बल से नहीं, நீங்க ஏதோ உங்களுக்கு ஏதாவது இருக்கிறது என்று ஆசீர்வதிக்கல. आपके पास कुछ है इसलिए आशीष नहीं करता। கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கும் जब போது परमेश्वर के नाम से आप आशीष करते அந்த हैं கரங்களை ஆசீர்வதிக்க நீங்க பயன்படுத்த முடியும். तब आपके हाथों को आप दूसरों को आशीष करने के लिए इस्तेमाल कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது पुराने नियम में हम पढ़ते அந்த हैं தகப்பனார்கள் இல்ல அவர்கள் எல்லாருமே எப்படி ஆசீர்வதிப்பார்கள் என்றால் जो पिता कैसे आशीष करते थे, தலையில கையை வைத்து அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். बच्चों के हाथ में जो सर पर हाथ रखकर आशीष அந்த करते थे, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அந்த தாத்தா பெற்றோரிடத்துல போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். और बच्चे पोते जब पिता से जाकर आशीष को मांगते थे, மரிப்பதற்கு முன்பாக கூட அவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பார்கள். मरने से पहले भी वो आशीष को चाहते थे, எனக்கு ஃபோன் பண்ணி ஆசீர்வதிங்க என்றால் और फोन कर कर आशीष करो ऐसा नहीं कहते, தூரமா இருந்து ஆசீர்வதிங்க என்றால் दूर से ही मुझे आशीष कर दो ऐसा नहीं, கையை வைத்து அந்த கையை ஆசீர்வதிக்கிற கரமாய் கர்த்தர் लेकिन सिर के ऊपर हाथ रखकर वो आशीष करने कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் அல்ல. लेकिन आजकल ऐसा लोग मुख्यता नहीं देते ஆனால் हैं, அந்த நாட்களில் அந்த கரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த பிள்ளைகள் கொடுப்பார்கள். लेकिन उन दिनों में हाथ के लिए लोग इतना महत्व देते थे। ஆதியாகமம் 48வது அதிகாரம் 17வது வசனத்துல யோசேப்ட்ட கேட்டால் அவன் சொல்லுவான், उत्पत्ति 48वां अध्याय में यूसुफ को अगर पूछे तो कहेगा, அந்த கைகள் அவன் எவ்வளவு கவனமா இருக்கிறான் என்று பாருங்கள். उस हाथों के द्वारा कितना वो सावधान था। தகப்பனுக்கு முன்பாக 2 மகனை கொண்டு வருகிறான். पिता के सामने 2 लड़कों को लेकर आया, ஒரு எப்ராயிம் இரண்டாவது மனாசே என்று பார்க்கிறோம். इब्राहिम और मनासे दोनों को लेकर நம்ம आया। எப்படி இருப்போம் என்றால் ஆசீர்வாதம் என்று சொல்லி அப்படியே தூரமாய் பார்த்துட்டு இருக்கலாம். और हम रहते तो हम कहते इन्हें आशीष करो और दूर चले जाते हैं, அவன் ஆசீர்வதிக்கும் போது கூட அந்த தகப்பனுடைய அந்த கரங்களை அவன் பார்க்கிறான். लेकिन जब वो आशीष कर रहा था तब वो अब उस पिता के हाथों को देख रहा அந்த था। வலது கையை தகப்பன் யார் மேல வைக்கிறார்? और दाहिने हाथ को पिता किसके सर पर रखता அந்த है, இடது கையை யார் மேல தகப்பன் வைக்கிறார்? दूसरे हाथ को पिता किसके सर पर रख रहा அந்த है, வலது கையில ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. क्योंकि दाहिने हाथ में बड़ा एक सामर्थ्य होता அந்த है। வலது கையின் ஆசீர்வாதத்தை அந்த மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டும். दाहिना हाथ का जो आशीष है वो बड़े लड़के को मिलना चाहिए। அவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆசீர்வதிக்கும் தகப்பனுடைய கைகள் அவன் பார்த்து கொண்டே तो இருக்கிறான். आशीष करने वाले इस पिता के हाथ को निरंतर देख रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தகப்பன் கொஞ்சம் வித்தியாசமாய் செய்கிறான். तो वहां पर पिता कुछ अलग रीति से आशीष कर रहा அந்த था, மூத்த குமாரன் மேல அந்த இடது கையை வைக்கிறான். और उस बड़े लड़के के ऊपर अपने बाएं हाथ को रख रहा அந்த था, இளைய மகன் அவன் மேல அவன் அந்த மீன்ஸ் எப்ராயிம் மேல அந்த வலது கையை வைக்கிறான். और छोटे लड़के इब्राहिम के ऊपर दाहिने हाथ को रख रहा था। அதை பார்க்கும்போது அவன் சோர்ந்து போகிறான். तो उसे देखकर वो निराश हो गया। இல்ல தகப்பன் இது சரியல்ல, நீங்க அந்த மூத்த மகன் மேல அந்த வலது கையை வைக்க उसने कहा कि पिता ये सही नहीं है कि जो बड़ा लड़का है उसके ऊपर दाहिने हाथ को रखना है। எதற்காக அவன் சொல்லுகிறான்? उसने क्यों ऐसा कहा? அந்த நாட்களில் அப்படி ஜனங்கள் அந்த கையை வைத்து ஆசீர்வதிப்பதற்கு அந்த கையை அவர்கள் क्योंकि பயன்படுத்தினார்கள். उन दिनों में लोग इतना उस हाथ को इस्तेमाल करते थे आशीष करने के लिए। தகப்பனுடைய வலது கையின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அவ்வளவு வாஞ்சையா இருப்பார்கள். पिता के दाहिने हाथ के आशीष को चाहने के लिए लोग बहुत इच्छुक थे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பெற்றோர்கள் இப்படி செய்கிறீங்களா? लेकिन क्या आज माता पिता ऐसा करते हैं? கையை எதற்காக பயன்படுத்துகிறீங்க? आपके हाथ आप क्यों इस्तेमाल करते हैं? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எத்தனை பேர் நான் பயன்படுத்துவேன்? कितने लोग कहते हैं कि बच्चों को आशीष करने के लिए मैं इस्तेमाल करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு வித்தியாசமா நடக்கலாம். लेकिन आज कुछ अलग होता है। அந்த தகப்பனார்கள் பெற்றோர்கள் அந்த கையை பயன்படுத்துவார்கள் என்றால் अगर माता पिता उनके हाथों को इस्तेमाल करते हैं तो கர்த்தர் இந்த பிள்ளைகளை அவர் तो ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर बच्चों को आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கைகள் ஆசீர்வதிக்கிற கரமாய் நான் कितने மாற்றுவேன். लोग कहते हैं कि इन हाथों के द्वारा मैं तो आशीष करूंगा। மற்றவங்களை குற்றங்களை காட்டுகிற கரங்கள் அல்ல. दूसरों के दोष को दिखाने वाला हाथ அவன் नहीं। இப்படி செஞ்சா நீங்க இப்படி செஞ்சீங்க இப்படி அப்படின்னு காட்டுறதுக்காக அல்ல. अपने हाथों के द्वारा ये नहीं दिखाने कि उन्होंने क्या किया क्या गलत किया। கரங்களும் ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கிற கரமாய் இருக்கும். लेकिन आपका जो हाथ है दूसरों को आशीष करने वाला हाथ बने। ஹalleluya. हालेलुया। நீங்க பிள்ளைகள் அப்படி ஆசீர்வதிக்கலாம், तो आपके बच्चों को आप ऐसे आशीष कर सकते மனைவி हैं அப்படி ஆசீர்வதிக்கலாம், और आपके पत्नी को आशीष कर सकते हैं, பெற்றோர்களை அப்படி கையை நீட்டி கூட அப்படி ஆசீர்வாத பிளஸ் பண்ணலாம். माता पिता को ऐसे हाथ बढ़ाकर आप आशीष कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? क्या परमेश्वर सुनेगा नहीं அவர் सुनेगा? கேட்பார். வசனத்தின்படி இது கர்த்தர் கேட்பார். परमेश्वर जरूर सुनेगा। மார்க் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். मरकुस 10वां अध्याय के 16 वचन में, In the book of Mark chapter 10 verse 16, மார்க் 10:16வது வசனத்துல मरकुस 10वां अध्याय के 16 वचन में, அவர்கள் அனைத்து கொண்டு அந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த பிள்ளைகள் இயேசுவிடத்துல சேரும்போது அவர்கள் தடுக்கிறார்கள். और जब बच्चे यीशु मसीह के पास आ रहे थे तब लोगों ने उसे रोका, ஆனால் இயேசு சொன்னார் அவர்களை விடுங்க என்று சொல்லி அனைத்து கொள்கிறார். लेकिन यीशु ने उनसे कहा कि तुम बच्चों को छोड़ दो, और यीशु मसीह ने उन्हें गोद में ले लिया। அனைத்து கொண்டது மாத்திரமல்ல, केवल उन्हें गोद में नहीं लिया, அடுத்தது என்ன செய்கிறார்? उसके बाद उन्हें क्या किया? அவர்கள் மேலே அவர் கைகளை வைத்து उन पर हाथ रखकर அவர்களை ஆசீர்வதித்தார். उन्हें आशीष दिया। ஹalleluya. हालेलुया। இயேசுவுடைய கரங்களை எதற்காக तो பயன்படுத்துகிறார்? यीशु मसीह ने अपने हाथों को क्यों इस्तेमाल किया? அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக उन बच्चों को आशीष करने के அந்த लिए। கரமும் ஆசீர்வதிக்கிற ஒரு கரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். उनका जो हाथ है वो दूसरों को आशीष करने वाला हाथ बना। அவரே அப்படி செய்வார் என்றால் अगर यीशु मसीह ऐसा कर पाए तो என் கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரமாய் लोग மாறும். कहते हैं कि मेरे हाथ भी जो है दूसरों को आशीष करने वाला हाथ बने। கர்த்தருடைய நாமத்துல bless பண்ணும்போது परमेश्वर के नाम पर जब आप आशीष करते ஒருவேளை हैं, பிள்ளைகள் தூங்கிக் கொண்டு இருக்கலாம், शायद बच्चे जब सोते रहेंगे, ஆனால் அந்த கரங்களோடு நீங்க அவர்கள் தலை மேல வைத்து கர்த்தருடைய நாமத்துல ஆசீர்வதிக்கும் போது लेकिन जब आपके हाथों को उन बच्चों पर रखकर आशीष करते हैं அந்த ஜெபம் எல்லாத்துக்கும் கர்த்தர் நாளிலே பதில் तो தருவார். परमेश्वर आपके प्रार्थना को उत्तर देगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर उन्हें आशीष करेगा। அவருடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். धर्मियों के पीढ़ी को परमेश्वर आशीष करता है। அடுத்ததாவது பார்க்கும்போது और अगली बात हम पढ़ते हैं 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல पहला तीमुथियुस 2 अध्याय के 8वें वचन में, பவுல் அந்த ஜெபம் பண்ணுகிற புருஷனிடத்துல சொல்லுகிற வார்த்தைகள், और वहां पर जो पुरुष जो प्रार्थना करते हैं पौलुस उन लोगों से कहता है, உம்முடைய கைகளோ அது பரிசுத்தமான கைகள், और तुम्हारे हाथ तो पवित्र है, அதை கோபத்துக்காக தர்க்கத்துக்காக அல்ல, ஆனால் எதற்காக உயர்த்த வேண்டும்? उसे क्रोध के लिए नहीं लेकिन किसके लिए इस्तेमाल நீங்க करना है? கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலே நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் நான் விரும்புகிறேன். पवित्र हाथों को उठाकर प्रार्थना किया करो। ஹalleluya. हालेलुया। புருஷர்களை கையை வைத்து என்ன செய்ய வேண்டும்? पुरुष को हाथ उठाकर क्या करना है? கோபத்திற்காக பயன்படுத்த வேண்டாம், अपने क्रोध के लिए इस्तेमाल नहीं करना, தர்க்கத்துக்காக அந்த பயன்படுத்தாமல் किसी अपवित्र चीजों के लिए नहीं। அது பரிசுத்தமான கைகள் என்று அதை எதில் எப்போ உயர்த்த வேண்டும் என்றால் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க लेकिन வேண்டும். अपने हाथों को जो पवित्र हाथों को प्रार्थना करने के लिए आप उठाया करो। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்லுங்க நான் கரங்கள் மீன்ஸ் அது கோபத்துக்காக அந்த கரங்களை உயர்த்த மாட்டேன். लोग कहते हैं कि मेरे हाथों को क्रोध के लिए नहीं उठाऊंगा, இந்த கையை வச்சு நான் எந்த ஒரு கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். मेरे हाथों के इधर मैं क्रोध को जगह नहीं அதை दूंगा। எதற்காக உயர்த்த சொல்லுங்க? लेकिन किसके लिए वो उठाने को कहता है? ஜெபம் பண்ணும்போது எல்லா இடங்களிலும் ஜெபிக்கும் போது கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் वो விரும்புகிறேன். कहता है कि पवित्र हाथों को उठाकर आप प्रार्थना करो। அது ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறது, वो विश्वास को दर्शाता ஒரு है, சமர்ப்பணத்தை वो காண்பிக்கிறது. पूरे समर्पण को दिखाता है। கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பதில் தருகிறவராய் जब இருக்கிறார். हमारे हाथों को उठाकर हम प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारी प्रार्थना को सुनकर उत्तर देता அப்படி है। ஜெபித்தால் தான் பதில் என்று அல்ல, அப்படியும் ஜெபிக்கலாம் என்று பவுல் சொல்லுகிறார். पौलुस कहते हैं कि ऐसा करेंगे तो ही उत्तर मिलेगा, ऐसा नहीं, लेकिन वैसा भी आपको करना है। யாத்திராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த மலை உச்சி மேல் மலை மேல் நிற்கிற அந்த மோசே செய்கிற காரியம், और निर्गमन में पढ़ते हैं कि 17 अध्याय के 11 वचन में मूसा जब पहाड़ के ऊपर था, கீழே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. नीचे जब युद्ध चल रहा था, அமெரிக்கரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. अमेरिका और इस्राएल के बीच में जब युद्ध चल रहा था, ஆனால் உயர்த்தப்பட்ட அந்த கையில இருக்கிற வல்லமையை பாருங்கள். और उसके जो हाथ ऊपर उठाए गए थे उसका जो सामर्थ्य को देखिए। மோசே தன் கையை உயர்த்துகிற அந்த நேரத்தில் जब मूसा ने अपने हाथों को बढ़ाया था, उठाया था, எது வரைக்கும் அந்த கைகள் உயர்த்திருந்ததோ जब तक उसके हाथ जो ऊपर थे கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். तब तक परमेश्वर इस्राएलियों के लिए लड़ रहा था, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள். और तब तक जो इस्राएल लोग थे वो विजय पा रहे थे। ஹalleluya. हालेलुया। அந்த ஜெயம் அந்த வெற்றி எதில் இருக்கிறது? तो उनका जो जय किस में था? எல்லா ஜனங்கள் சொல்லலாம் நாங்கள் யுத்தம் செய்தாலும் கூட அந்த மோசேயுடைய கரம் உயர்த்தப்படும் போது அதற்கு ஒரு நம்மள வெற்றி கண்டோம். और लोगों ने कहा कि हम तो विजय पा रहे थे, लेकिन मूसा का हाथ ऊपर उठाया था इसलिए हम जय पा रहे थे। நான் ஜெபிக்கும் போது கரத்தை உயர்த்தி நான் ஜெபிப்பேன். आज के लोग कहते हैं जब हम प्रार्थना करते हैं हम हाथों को उठाकर प्रार्थना அது ஒரு करेंगे, சமர்ப்பணத்தை காண்பிக்கிறது. वो हमारे समर्पण को
दिखाता है। எனக்குன்னு நான் என்று சொல்ல இடமில்லை, எல்லாம் நீங்க என்று சொல்லி அந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது और जब हम हाथ उठाकर प्रार्थना करते हैं, हम बताते हैं कि हम कुछ नहीं लेकिन सब कुछ तू है। கர்த்தர் பதில் தருகிறவராய் और இருக்கிறார். परमेश्वर हमारे प्रार्थना को उत्तर देता है। हालेलुया। हालेलुया। உயர்த்தப்பட்ட கரமாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों को उठा के देखना चाहता ஆராதனை है, உயர்த்தப்பட்ட கரமாய், आराधना में उठाए देखना चाहता ஜெபத்தில் है, உயர்த்தப்பட்ட கரமாய், प्रार्थना में उसे उठाओ, விசுவாசத்தோட உயர்த்தப்பட்ட ஒரு கரமாய் विश्वास के द्वारा उठाने वाला हाथ। கர்த்தர் நம்முடைய கரங்களை பார்க்க விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों को ऐसा देखना चाहता है। 141 சங்கீதம் 2வது வசனத்தில் भजन संहिता 141 के 2 में, in Psalm chapter 141 verse 2 भजन संहिता 141 के 2 में சங்கீதக்காரர் சொல்கிறான், वहां पर भजन लिखने वाला कहता है, என் கை எடுப்பு என்னுடைய கை உயர்த்துதல் அது ஒரு வீணான ஒரு செயல் அல்ல, और मैं जब हाथ को उठाता हूं तो वो व्यर्थ नहीं, அது எப்படி இருக்கட்டும்னு சொல்லுகிறார். वो कैसा है, என் கை எடுப்பு எப்படி இருக்கட்டும், मेरा जो हाथ कैसा हो, அது ஒரு அந்தி பலியாக இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். मेरा हाथ फैलाना संध्या काल का अन्न बलि ठहरे, Let my lifting of my hands be like a sacrifice. मेरा हाथ जो बढ़ाना हो वो एक अन्न बलि के जैसा हो, நான் செய்கிற ஒரு பலியாக நான் அதை கொடுக்கிறேன். मैं एक बलिदान के रूप में उसे देता அது ஒரு हूँ, வீணான ஒரு செயல் அல்ல, वो व्यर्थ அது नहीं, விசுவாசோட நான் என்னால கூட முடிகிற ஒரு முடிகிற ஒரு பலியாக அந்தி பலியாக இருக்க और मेरे हाथों को बढ़ा कर मैं एक अन्न बलि या फिर एक बलिदान के रूप में उसे देता हूँ। ஹalleluya. हालेलुया। இது ஒரு விசுவாச காரியத்தை காண்பிக்கிறது. तो वो आपके विश्वास को दर्शाता है। ஜனங்கள் பார்க்கும்போது ஒரு வீணான செயலை நினைக்கலாம், जब लोग देखते शायद वो व्यर्थ लग सकता ஒரு है, அர்த்தமில்லாத செயலை நினைக்கலாம், वो उसका शायद कोई अर्थ नहीं बनता, ஆனால் என் கையில பலன் இருக்க ஒரு உயர்த்தி ஒரு பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். लेकिन हमारे हाथों को जब हम बढ़ाकर एक बलि के रूप में उसे चढ़ाते हैं, கர்த்தர் உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்க तो விரும்புகிறார். आज परमेश्वर ऐसे बढ़ाए हुए हाथों को देखना चाहता है, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, मनुष्य के सामने नहीं, அவருடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்க लेकिन விரும்புகிறார். परमेश्वर की उपस्थिति में उसके सामने हमारे हाथों को बढ़ाना है। என் கரங்கள் அவருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டு இருக்கும். कितने लोग कहते हैं मेरे हाथ परमेश्वर के सामने बढ़ाए ஒரு जाएंगे, உயர்த்தப்பட்ட கரமாய் ஆராதிக்கும் போது அவரை உயர்த்தும் போது உயர்த்தப்பட்ட கரத்தோடு ஆராதிப்பேன். और जब उसकी आराधना करें तो हमारे हाथों को उठाकर हमें आराधना करना है। அடுத்ததாவது பார்க்கும் போது और अगली बात हम देखते அந்த हैं, கையோடு கை தட்டுகிற கையாய் கர்த்தர் பார்க்க हमारे விரும்புகிறார். हाथों के द्वारा हमें ताली बजाना है। 47வது சங்கீதம் 1வது வசனத்துல 47வது சங்கீதம் 1வது வசனத்துல भजन संहिता 47 के 1 में அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், भजन लिखने वाला कहता है, நீங்கள் சகல ஜனங்களை எப்படி அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும், और सभी लोग आपको कैसे उसकी आराधना करना கை है, கட்டி ஆராதிக்கணும் அப்படி அல்ல, आपको हाथ बांध कर नहीं आराधना எப்படி करना, எப்படி நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும், लेकिन कैसे आपको परमेश्वर की आराधना करना है, கை கட்டியா எப்படி கை கொட்டி நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும். आपको तालियां बजाते हुए उसकी आराधना करना है। கர்த்தர் ஆராதனையில நம்மளை எப்படி நம்முடைய கைகளை எப்படி எதிர்பார்க்கிறார், तो परमेश्वर आराधना में हमारे हाथों को कैसा देखना चाहता है, ஆராதிக்கும் போது நான் கை தட்டி அவரை ஆராதிப்பேன். जब हम उसकी आराधना करते तो तालियां बजाकर हमें करना है। தேவனுக்கு முன்பாக அப்படி நான் ஆராதிப்பேன். परमेश्वर के सामने जब हम ऐसे आराधना करते हैं, ஹalleluya. हालेलुया, அப்போ கை தட்டுனா எப்போ வர வேண்டும் சபைக்கு, तो अगर ताली बजाना है तो कलीसिया में आपको कब आना चाहिए? ஒரு 3 மணிக்கு வந்தா போதுமா, क्या 3 बजे आएंगे तो चलेगा, இல்ல 2:40க்கு வந்தா போதுமா, या 2:40 को आए तो ठीक है? எத்தனை பேர் சொல்றீங்க 2 ஆளுக்காவது நான் வந்து அவரை ஆராதிப்பேன். कितने लोग कहते हैं 2:15 को मैं आकर परमेश्वर की आराधना करूंगा? செய்தி நேரத்துல மீன்ஸ் கை தட்ட முடியாது, और संदेश के समय में आप हाथ ताली बजा नहीं सकते, கை பாடி துதிக்கும் போது लेकिन जब आप परमेश्वर के लिए गीत गाकर उसकी आराधना करते हैं, எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்கிறது, कितने लोग चाहते हैं इस बात को? அவருக்கு முன்பாக வரும்போது நான் நேரத்துல வந்து जब ठीक समय पर आकर उसकी आराधना करते हैं, அந்த பாடல் நேரத்துல பாடும்போது துதிக்கும் போது கையை தட்டி அவருக்கு முன்பாக நான் அவரை जब ஆராதிப்பேன். गीत गाकर हम उसकी आराधना करें, ताली बजाते हुए हम उसकी आराधना कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। அநேக பேர் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, और बहुत लोग समय के लिए मुख्यता नहीं देते, மற்ற காரியங்களுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோம். दूसरे चीजों के लिए हम महत्व देते हैं। ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அது சரியாக நேரத்துக்கு போகிறோம், अगर ट्रेन पकड़ना है तो सही समय पर हम चले जाते வேலைக்கு हैं, போகணும் நேரத்துக்கு போகிறோம், कहीं और जाना है तो ठीक समय पर हम जाते हैं, இல்ல ஃப்ளைட் பிடிக்கணும் அதுக்கு முன்பு 2 மணி முன்பாக போகிறோம், अगर फ्लाइट पकड़ना है तो हम 2 घंटे पहले चले जाते இல்ல हैं, நான் சம்பளம் இல்லை இல்ல நம்மளுக்கு அது காத்திருக்காது. नहीं तो हमारे लिए रुकता नहीं, ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கும் காத்திருக்க வைக்கிறோம், लेकिन परमेश्वर के लिए हम रोक देते हैं, அது ஒரு அலட்சியமாய் பார்க்கிறோம், और हम उसे बहुत महत्व नहीं गिनते, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம். परमेश्वर की उपस्थिति के लिए हम महत्व नहीं दे पाते हैं। ஹalleluya. हालेलुया। எத்தனை ஆராதனை நான் கர்த்தருக்கு நேரத்துல வந்து அவரை ஆராதிப்பேன். लोग कहते हैं आराधना में परमेश्वर ठीक समय पर आकर करूंगा, அவரை கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார். जब हम परमेश्वर की आदर करते तो वो आपके आदर करेगा, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடும் போது और जब आप परमेश्वर के राज्य को और
और धर्मी को மற்ற எல்லா ढूंढोगे, காரியங்களை அவரே பார்த்து கொள்ளுவார். परमेश्वर बाकी सारे चीजों को आपको देगा। எத்தனை வருஷம் நேரத்துல வந்து கைத்தட்டி அவரை ये लोग कहते हैं कि ठीक समय पर आकर ताली बजाकर उसकी आराधना करूंगा। ஹalleluya. हालेलुया। நீங்க கைத்தட்ட மாட்டீங்களா என்றால் अगर आप ताली नहीं बजाते சத்துருகள் நம்மளை பார்த்து கைத்தட்டுகிற நாட்கள் வரும். तो शत्रु शायद आपको देखकर ताली बजाने वाला एक दिन आएगा। புலம்பல் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல எருசலேம் இடிக்கப்பட்ட இந்த எருசலேம் நிலைமை அப்படி மாறி போனது. विलाप की 2 के 15 में जो यरूशलेम का भी ऐसी स्थिति हो In गया। the book of Lamentation chapter 2 verse 15 the situation of Jerusalem turned in such a way. विलाप की दूसरा अध्याय के 15 वचन में जो यरूशलेम की परिस्थिति ऐसे हो गई थी, அங்கே வர போகிற வழி போக்கர் என்ன செய்கிறார்கள்? वहां पर जो आने वाला क्या कर रहा था, அவர் அந்த எருசலேமை பார்த்து கை கொட்டுகிறார்கள். और जो शत्रु थे वो यरूशलेम को देखकर ताली बजा रहे थे। ஏதோ ரொம்ப நல்ல இருக்கிற நிலைமை என்று கண்டு அதை கை தட்டுவதல்ல. वो बहुत अच्छे परिस्थिति में थे, उसे देखकर वो ताली नहीं बजा रहे இது थे। ஒரு மீன்ஸ் நக்கலை கை தட்டுவது போல, वहां पर उनकी मजाक उड़ाने के लिए वो ताली बजा रहे थे। நகைத்தவர்கள் ஒரு கை தட்டுவது போல उनकी मजाक उड़ाने के लिए वो ताली बजा रहे थे। பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் இருந்த இந்த நகரமோ, और कहते कि बहुत आनंदित जो ये नगर था, இப்படி நல்ல இருக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற அந்த நகரமோ, और ये जो परम सुंदर जो नगर, इतना जो अच्छा नगर है, இதுதானே என்று சொல்லி அதை நகைத்து அதை மீன்ஸ் ஒரு கேலியை பண்ணி அவர்கள் கை தட்டுகிறார்கள். क्या ये ही वो नगर है, ऐसे कहकर वो ताली बजा रहे थे। நம்பிக்கை இழந்து போன நம்பிக்கை இல்லாத அந்த இடத்தை எருசலேமை பார்த்து அவர்கள் கை தட்டுகிறார்கள். और जिस यरूशलेम में कोई भरोसा नहीं, उस जगह को देखकर वो ताली बजा रहे थे। ஹalleluya. हालेलुया। அங்க அந்த நாட்களில் கூட சில ஜனங்கள் அங்க இருந்தார்கள். उन दिनों में भी वहां पर कुछ लोग थे, அநேக பேர் அவர்கள் சிறைப்பிடித்து போனாலும் கூட वहां पर बहुत लोगों को बंधुआई में ले गए। फिर அந்த भी பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அவர்களை பிடித்து அதை எல்லாம் எருசலேம் மதில் எல்லாம் உடைத்து போட்டாலும் கூட बाबिलोन का जो राजा नेबूकदनेस्सर उन लोगों को बंधुआई में ले गया और वहां के दीवारों को तोड़ दिया। फिर भी சில பேர் அங்க தங்கி இருந்தார்கள். वहां पर कुछ लोग जी रहे थे। அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? उनका जीवन कैसा हो रहेगा? போகிற வருகிற எல்லாரும் கை தட்டி ஒரு நகைப்பாய் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு என்று சொல்லி அவர்கள் கை தட்டுகிறார்கள். सारे लोग वहां पर ताली बजाकर उनकी मजाक उड़ा रहे थे, तो वो कैसे उन्हें लगा होगा? ஹalleluya. हालेलुया। அவர்கள் கை தட்டுகிற இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்களோ கை தட்ட முடியாமல் போகிறது. जब शत्रु तो वहां पर ताली बजा रहे थे, लेकिन यरूशलेम के अंदर जो थे वो ताली नहीं बजा पा रहे। சத்துருகள் அவருடைய வாழ்க்கையை அந்த எருசலேமை பார்த்து கை தட்டுகிறார்கள். शत्रु उन यरूशलेम के लोगों को देखकर ताली बजा रहे थे। ஆரல்ல கர்த்தர் சத்துருகளை நம்மளை கை தட்ட பார்க்க விரும்புகிறார். लेकिन आज इस आराधना में परमेश्वर शत्रुओं को, लेकिन हमें ऐसे ताली बजाने को देखना चाहता है। என் வாழ்க்கையில சத்துருகளை எல்லாம் நான் கை தட்டுவேன். कि लोग कहते हैं कि मेरे जीवन में शत्रु नहीं, लेकिन मैं ताली बजाऊंगा, என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற வாழ்க்கை அல்ல, क्योंकि मेरा जो जीवन बिना किसी आशा के ஒரு नहीं, தோற்று போன வாழ்க்கை அல்ல, मेरा जो जीवन वो हार का सामना करने वाला ஜெயம் नहीं, கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால, क्योंकि जय देने वाला परमेश्वर मेरे साथ है। வாழ்க்கையில சத்துரு கை தட்ட மாட்டான், நான் தான் கை தட்டுவேன். मेरे जीवन में शत्रु ताली नहीं बजाएगा, लेकिन मैं ताली बजाऊंगा। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு சத்துரும் கூட உங்களை பார்த்து நகைத்து அவர்கள் கை தட்ட முடியாது. और कोई भी शत्रु आपके ऊपर मजाक उड़ाकर कोई ताली नहीं बजा सकता, கர்த்தர் கூட இருக்கிறதுனால, क्योंकि परमेश्वर आपके साथ ஜெயம் है। கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட वो இருக்கிறது. जय देने वाला परमेश्वर आपके साथ है, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட वो चाहे कोई भी परिस्थिति हो। நாங்கள் கரங்களை தட்டி அவர் ஆராதிக்கிறவர்களா இருக்க हर வேண்டும். परिस्थिति में हमें ताली बजाकर परमेश्वर की आराधना करना है। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய கைத்தட்டுள்ள சத்தத்தை சாத்தான் கேட்பான் என்றால் आपके ताली बजाने के जो आवाज को जब शत्रु सुनता है, அவன் பயந்து ஓடி போவான். वो डर कर भाग जाएगा। இவர்கள் ஜெயித்த கூட்டம், और ये तो जय पाने वाले लोग हैं, நம்பிக்கை ये तो भरोसे वाले लोग हैं। இனி நான் கை தட்ட முடியாது, अब इसके बाद तो मैं ताली नहीं बजा पाऊंगा, கை தட்டுகிறார்கள், நான் இங்க இருக்க முடியாது. और ये सभी लोग ताली बजा रहे, मैं यहाँ पर नहीं रह सकता। ஹalleluya. हालेलुया। எப்போ எல்லாம் நீங்க ஆராதனை கை தட்டுகிறீங்களோ, जब कभी आप आराधना में ताली बजाते हैं, எந்த விசுவாசத்தை கை தட்ட வேண்டும்? किस विश्वास के द्वारा आपको ताली बजाना है? தட்ட தட்ட அந்த பிசாசு என்னுடைய சத்துருக்கள் எல்லாமே அவர்கள் வெட்கப்பட்டு कि போகிறார்கள். जब मैं ताली बजाऊंगा तो मेरे सारे शत्रु मेरे ओर से भाग जाएंगे, அவர்களை பார்த்து நாங்கள் நகைத்து கை தட்டுகிறது போல இருக்க வேண்டும். और जो हमें शत्रुओं को देखकर ताली बजाना है। ஹalleluya. हालेलुया। ஆனா நாம் கையை கட்டி ஆராதித்து போவோம் என்றால், लेकिन अगर हमारे हाथों को बांध कर आराधना में रहकर चले जाते हैं, அதுதான் சத்ரு, அதுதான் அந்த எதிரிக்கு ஒரு பெரிய ஜெயமா இருக்கிறது. तो वो ही शत्रुओं के लिए एक बड़ा जय हो जाता है। சாத்தான் நினைப்பான், நான் இவங்க வாழ்க்கையில கை தட்டுகிறேன், और शैतान सोचता है कि अब मैं इनके जीवन में ताली बजाऊंगा। இவர்கள் சோர்ந்து துக்கத்தோட இருக்கிறார்கள். ये तो दुखी है, निराश है, ஆனா எத்தனை சொல்லி நான் என் கைகளை கை தட்ட பயன்படுத்துவேன். लेकिन कितने लोग कहते हैं मेरे हाथों के द्वारा मैं और ताली बजाऊंगा। ஹalleluya. हालेलुया। ஆறுல வரும்போது எவ்வளவு பலன் இருக்கிறதோ, इस आराधना में जब आते तो जितना भी बल आपके पास हो, முழு பலத்தோடு அவரை கை தட்டி ஆராதித்து நாம் பாட வேண்டும். पूरे बल से आपको उसकी आराधना करना है, ताली बजाकर उसकी आराधना करना है। பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, और सबोपदेशक में हम पढ़ते हैं, in the book of Ecclesiastes chapter 12 verse 14, सबोपदेशक 12 अध्याय के 14 वचन में, பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்துல, सबोपदेशक 12 अध्याय के 14 वचन ஒரு में, நாள் வர போகிறது, एक दिन आने वाला है, தேவன் என்ன செய்ய போகிறார், परमेश्वर क्या करेगा, என்ன எல்லா கிரியைகள், எல்லா காரியங்கள்
அவர் தேவன் நியாயத்திலே அது கொண்டு வருகிற நாள் வரப்போகுது. परमेश्वर सब कामों को और सब गुप्त बातों को, ஹல்லேலூயா. हालेलुया, எத்தனை கிரியைகளை कितने एक चीजों को அந்த நாளில் என்ன பார்க்கிறோம்? उस दिन में क्या होगा, ஒவ்வொரு கிரியைகளை. परमेश्वर सारे क्रियाओं को, ஹல்லேலூயா. हालेलुया, எத்தனை கிரியைகளை கர்த்தர் கொண்டு வருவார்? परमेश्वर कितने चीजों को न्याय करेगा, ஒவ்வொரு கிரியை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். सारे क्रियाओं को परमेश्वर न्याय करेगा, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளை கவனிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे सारे काम पर ध्यान देता है, மனுஷன் கவனிக்கிறானோ இல்லையோ, चाहे मनुष्य ध्यान दे या ना दे, வெளியரங்கமா அது வெளியரங்கமா இருக்கிற காரியங்களா இருக்கலாம், और बाहरी रूप से जो दिखने वाला कुछ काम हो அந்தரங்கத்துல செய்கிற கிரியைகளா இருக்கலாம், या गुप्त में जो आप काम करते वो हो सकता है, அது எல்லாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கணக்கிலே அவர் வைக்கிறார். लेकिन हमारे हाथों के द्वारा जो कुछ काम करते परमेश्वर उसका एक हिसाब रखता है, அதெல்லாம் பதிவாய் கொண்டு இருக்கிறது. परमेश्वर उसका हिसाब रखता அந்த है, நியாயத்தின் அந்த நாளிலே அவர் என்ன செய்கிறார்? और न्याय के दिन में वो क्या करेगा, ஒவ்வொரு கிரியை ஒவ்வொரு நம்முடைய செய்ய அந்த காரியங்களை அவர் நியாயத்திலே கொண்டு வருவார். हमारे हाथों के सारे कामों को वो न्याय करेगा, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எத்தனை கையை நான் மிகவும் கவனத்தோடு நான் பயன்படுத்துவேன். कितने लोग कह सकते हैं मेरे हाथों के द्वारा मैं और सावधान के साथ रहूंगा, எதுவும் செய்யலாம், எந்த காரியங்களும் செய்யணும்னு இல்ல. और ऐसा नहीं कि आप कुछ भी कर सकते அது हैं, கர்த்தர் அது நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு लेकिन हमें विश्वास करने की परमेश्वर उसका एक दिन न्याय நம்முடைய करेगा, ஒவ்வொரு கிரியைகளை நாம் சிந்தித்து கவனமாய் நாம் செய்ய और வேண்டும். इसलिए हमारे सारे कामों को हमें सोच कर करना है, ஹல்லேலூயா. हालेलुया। அது அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்கலாம், वो शायद गुप्त में हो सकता है, மனுஷன் பார்க்க கூடாமல் இருக்கிற காரியங்கள் जो இருக்கலாம். मनुष्य नहीं देख सकता ऐसे काम हो सकते அந்த हैं, நியாயத்தின் அந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வருவார். लेकिन न्याय के दिन में परमेश्वर उसे लेकर आएगा। வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வசனத்துல प्रकाशित वाक्य 14 अध्याय के 13 वचन में மனுஷன் மரிக்கிறான், मनुष्य तो मरता है, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இதுவும் பாக்கியமான என்று பார்க்கிறோம். हम पढ़ते हैं कि जो मसीह में मरते हैं वो जो सौभाग्य है, ஆனால் என்ன கூடவே என்ன வருகிறது, लेकिन उनके साथ क्या आता है, அவரோடு கூட என்ன வரும்? उसके साथ क्या आता है, அவர்களுடைய கிரியைகள் அவரோடு கூட வரும். उनके जो कार्य उनके साथ ही हो लेता நாம் है। இந்த உலகத்துல வாழும்போது செய்கிற கிரியைகள் நம்மளோடு கூட பிரிந்து இந்த உலகத்துல இருக்கும் என்று அல்ல. इस संसार में हम जो काम करते हैं वो इस संसार में नहीं रहने वाला, மரித்த பின்பு கிறிஸ்துக்குள் மரித்தவரோடு கூட என்ன வரும் என்றால் கிரியைகள் கூடவே வரும். जो मसीह में मरते हैं उनके साथ जो उनके जो कार्य भी उनके साथ ही हो लेते हैं। நம்முடைய கைகளை கர்த்தர் ஒரு பயன்படுகிற கரங்களாய் பார்க்க तो வரும். आज परमेश्वर हमारे हाथों को इस्तेमाल होने वाले हाथ के रूप में देखना चाहता है, ஹல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசத்தை நாம் கர்த்தருக்கு சமர்ப்பிப்போம். और उस विश्वास के द्वारा हम परमेश्वर के अपने हाथों को सौंप நாம் देते हैं। எழுதிட்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். क्यों हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। மத்தேயு 7:21 வசனத்துல मत्ती 7वां अध्याय के 21 वचन में இயேசு சொல்ற அந்த நாட்களில் अनेक பேர் வந்து சொல்லுவார்கள், यीशु मसीह कहते हैं कि उस दिन बहुत लोग आकर कहेंगे நாங்கள் உங்க நாமத்தில் இதை செய்தோம் அது செய்தோம் என்று சொல்லுவார்.